விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சஸ்பெண்ட் முடிவுக்கு காரணம் திருமாவளவனின் கோபமா, திருமாவளவனுக்கு திமுக கொடுத்த அழுத்தமா, என்ன காரணம்? விரிவாக பார்க்கலாம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் கலந்து கொண்டார். நூல் வெளியீட்டு விழாவில் விஜயை ஆதவ் அர்ஜுனாவும், ஆதவ் அர்ஜுனாவை விஜயும் மாறி மாறி புகழ்ந்தனர். அதைவிட மேலாக விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்தனர். ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும் விடவே மாட்டாங்க. மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி. இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. இந்த விவகாரம் தமிழக அரசியலில் விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை பாயலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் டிசம்பர் 9ஆம் தேதியன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வருவதாக கூறிய திருமாவளவன் அவரை 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். 7ஆம் தேதியன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய பிரமுகர்களோடு கலந்தாய்வு செய்யப்பட்டு இந்த முடிவை எடுத்ததாகவும் தெரிவித்தார். கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவது தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என குறிப்பிட்டவர் 6 மாதங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக கூறினார். ஆதவ் அர்ஜுனா மீது எடுக்கப்பட்ட இந்த ஒழுங்கு நடவடிக்கை குறித்து பத்திரிகையாளர் லட்சுமி கூறுகையில் திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாகவே நடந்ததாக தெரிவித்தார். திமுகவினுடைய அழுத்தம் இருக்கிறது, அழுத்தத்துக்காக தான் இது செய்யப்பட்டது. அதனால் அவர் விகடன் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகாத போதே திமுகவினுடைய அழுத்தம் அப்படின்னு தான் அதற்கு ஒரு சாயத்தை கொடுத்தார் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீக்கி இருந்தாலும் அதை தான் சொல்ல போறாங்க. இடைநீக்கத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்கும். மேலும் பத்திரிகையாளர் பிரியன் திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக இருக்காது, ஆனால் கட்சியில் இருந்து அவராகவே விலகுவார் என எதிர்பார்க்கப்பட்டு தற்போது நீக்கம் செய்துள்ளதாக கூறினார். இடைநீக்கம் ப்ராபபிலி ஆதவ் அர்ஜுனா தானாவே ரிசைன் பண்ணிட்டு போகட்டும் என்கிற அளவுக்கு அவரை விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களே கட்சியை விட்டு நீக்காம ஒரு 6 மாதம் என்பதன் மூலமாக அவரை தானாவே போயிடுவார் அந்த காலகட்டத்தில் அவர் நினைக்கலாம். அதனால பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமாக திருமாவளவன் வேற வழி இல்லாத எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நடவடிக்கை என்பது என்னுடைய கருத்து. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தலைமை தாங்குவதற்கு எதிர்ப்பு எழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் திமுக கூட்டணியை தக்க வைப்பதற்காக எடுத்த அதிரடி முடிவுதான் எனவும் கூறுகிறார் பத்திரிகையாளர் பிரியன். இதுல அவர் எடுக்காத போனார்னா அப்ப கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி அவர் மேல சந்தேகப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த நடவடிக்கை ஒரு தேவையான நடவடிக்கை. அதே சமயம் நீக்காம இடைநீக்கம் செய்தது என்பது தானாவே ஆதவ் அர்ஜுனா தன் கட்சியை விட்டு போயிடுவார் என்பது திருமாவளவனோட எதிர்பார்ப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து அதே கட்சியில் இருப்பாரா அல்லது மொத்தமாக விலகி வேறு கட்சியில் இணைவாரா என்ற கேள்விகள் தற்போது பூதாகரமாய் எழுந்துள்ளன.